பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஸதகல்லாஹுல் அலீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது ஹாத்தமுன் நபியீன் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், இமாம்கள், முன்னோர்கள், இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ், திருவள்ளூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா, ஊத்துக்கோட்டை வட்டார ஜமாத்துல் உலமா சபைகள் சேர்ந்து நடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இளம் ஆலிம்கள் மற்றும் ஹாஃபிதுகளுடைய கௌரவிப்பு நிகழ்ச்சி மற்றும் உலமாக்கள் உமராக்களுடைய கலந்தாய்வு கூட்டம் அப்படிங்கிற இந்த நிகழ்வு மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். ஒவ்வொரு மஹல்லாக்கள்லையும், ஒவ்வொரு தாலுக்குலையும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அவசியம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இது போன்ற கல்வியாளர்கள், இது போன்ற சமூக பொறுப்பாளர்கள், நிர்வாகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தியலை நோக்கி ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். இது ஒரு ஆகிரு ஜமான், இது ஒரு கடைசி காலமாக ஆய்வாளர்கள் இந்த காலத்தை சொல்கிறாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது இது காலங்களுடைய இறுதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பல கருத்துக்களும் பல ஆய்வுகளும் சொல்லப்படுது. ஆனால் நம்முடைய ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸினுடைய கருத்து என்னென்னா, நாளைக்கு கியாமத்து வந்தாலும் இன்னைக்கு ஒரு மரத்தை நட்டு தண்ணி ஊற்றி அதை வளர்ப்பது நம்முடைய கடமை. இப்போ நமக்கு வருங்கால சமூகத்தை எப்படி உருவாக்கணும், என்ன மனநிலைகளில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு சார்ந்த ஒரு ஐடியாலஜி, ஒரு கருத்தியல் நமக்கு வேணும். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேற்று உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ நான் பேசுகிறதுக்கு பயான் கிடையாது, இது ஒரு ஐடியாலஜி, ஒரு கருத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதனால் பயான் கேட்குற மாதிரி இதை கேட்காம உள்ளத்தில் கேட்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இஸ்லாமிய உளவியலில் ஒரு பாடம் இருக்கும், இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெண்டாக பிரிப்பாங்க. ஒரு வார்த்தைகளை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று இன்ஃபர்மேஷன், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது கலாமுல் ஹபர், கலாமுல் ரூஹ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஒன்று இருக்குது இன்ஃபர்மேஷனுங்கிறது தரவுகளாக சொல்கிறது, அது மனிதனுடைய மூளையிலிருந்து வரும். தரவுகள் அப்படிங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து பேசுறது. டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ் அப்படிங்கிறது மனிதனுடைய கல்விலிருந்து பேசுறது. அதனால தான் அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, தில் சே பாத்கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கருமாங்க. நீங்கள் மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு கொடுக்கணும், மக்களை ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் உள்ளத்திலிருந்து பேசுங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள், உள்ளத்திலிருந்து பாருங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் அந்த கல்வியில் உள்வாங்கும் போது தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதனால் வெறுமன இன்ஃபர்மேஷனாக இதை கேட்காம, தரவுகளாக சம்பவங்களாக கேட்காம, இதை ஒரு கருத்தியலாக ஐடியாலஜிக்கலாக மக்களை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. உலகத்திலேயே ஆகச்சிறந்த வேலை என்னன்னா கற்றலும் கற்பித்தலும் தான். உலகத்திலேயே ஆகச்சிறந்த மனிதன் யாருன்னா, ஒன்று கற்றுக்கொள்றவங்க, இல்லைன்னா கற்றுக் கொடுக்குறவங்க. அதனால தான் ஹைருக்கும் அன்த அல்லமல் குர்ஆன வ அல்லமா. நம்மெல்லாம் சிறந்த உம்மத். சிறந்த உம்மத்தில் சிறந்தவர்கள் யாருன்னா கற்பவரும் கற்றுக் கொடுப்பவரும் தான். குர்ஆன மார்க்கத்தை கற்பவரும் கற்றுக் கொடுப்பவரும் தான் மிகச்சிறந்தவர்னு சொல்லப்படுது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ நேற்று உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், வரலாறுகளால், கலாச்சாரங்களால், இப்படி உலகத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ எல்லா துறைகளிலும் நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனால் கடந்த 300 ஆண்டுகளாக நம்ம ஒரு பின்தங்கிய சமூகமாக மாறிட்டோம்.
உலகத்தில் ஒரு பின்தங்கிய சமூகம் யாருன்னா முஸ்லீம்கள் தான். மென்டலி, ஃபிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலேயும் பின்தங்கிய சமூகம் எதுன்னா இஸ்லாமிய சமூகம். நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, முழு உலகத்திலையுமே. ஆனால் இப்பேற்பட்ட உலகத்தில் அது ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் உள்ள மார்க்கம் இஸ்லாம். நமக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, நமக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான், நம்ம கூட நபி இருக்கிறாங்க, அல்லாஹுடைய குர்ஆன் இருக்குது, முன்னோர்களுடைய வழிகாட்டுதல் இருக்குது. எல்லாமே இருந்தும் நம்ம ஏன் பின்தங்கி போயிட்டோம்? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா நம்ம ஏன் பின்தங்கிட்டோம்? யார் உலகத்தில் வெற்றியாளர்கள்னா இந்த சாதிச்சவங்களை ஆய்வு செஞ்சாங்க. சாதிக்கக்கூடியவங்க அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களோ நான் முஸ்லீம்களோ யாராக இருந்தாலும் சாதிச்சவங்களை ஆய்வு செஞ்சாங்க. இந்த சாதிச்சவங்ககிட்ட ஒரு ஃபார்முலாவை பின்பற்றிருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. அந்த ஃபார்முலாவுக்கு பேர் கோல்டன் ரேஷியோன்னு அந்த ஃபார்முலாவுக்கு பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு வேலையை செய்யும் போது நான் ஏன் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். ரெண்டாவது, என்ன செய்கிறேன் அப்படின்னு தெளிவு இருக்கணும். ஒரு வேலையை செய்யும் போது ஏன் செய்கிறேன், ரெண்டாவது என்ன செய்கிறேன், மூன்றாவது இதை யார் மூலமாக செய்யணும், நாலாவது எப்படி செய்யணும் அப்படிங்கிற உணர்வுகள் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வெற்றியாளர்கள். இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய பெரிய பலகீனம் என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய கவனக்குறைவு நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம ஏன் எப்படி உருவாக்கப்பட்ட சமூகம், நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, நம்முடைய மார்க்கம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு முழுமையான ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் நம்மள்கிட்ட இருந்தாலுமே நம்ம ஏன் பின்தங்கிய சமூகமாக இருக்கிறோம்னா, ஆய்வாளர்கள் 2 காரணங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் திரும்ப ரொம்ப ஆழமாக நீங்கள் கவனிக்கணும். காரணங்கள் இருக்கு. ஒன்று, கனெக்ஷன் வித் அல்லாஹ். அல்லாஹுடைய தொடர்பை நம்ம இழந்துட்டோம். அந்த ஈமானிய பலு நம்மள்கிட்ட இப்போ இல்லை. அந்த ஈமானிய பலம் தான் நம்மளுக்கு வெற்றி, கட்டமைப்பு எல்லாமே கொடுத்துச்சு. ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி. ஈமானிய தொடர்பில்லாத அறிவு, ஈமானிய தொடர்பில்லாத அதிகாரம், ஈமானிய தொடர்பில்லாத கல்வி எதுவுமே உலகத்தில் மாற்றத்தை கொடுக்காது, உலகத்தில் அழிவைத்தான் கொடுக்கும். இது முதல்ல விளங்கிக்கணும். அப்போ நம்முடைய பலகீனத்துக்கான முதல் காரணம் என்னன்னா, அல்லாஹுடைய தொடர்பை நம்ம இழந்துட்டோம். இந்த அல்லாஹுடைய தொடர்பை இழந்ததுனால ஒன்று உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறோம், அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்து அடிமைகளாக மாறுறோம். ஒன்று உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறோம், அல்லாஹுடைய தொடர்பு நம்மள்கிட்ட இல்லாததுனால உலக இன்பங்கள்ல மூழ்கிறோம், அல்லது உலகத்தினுடைய நிகழ்வுகள், அதிகாரங்களை, அனாச்சாரங்களை பார்த்து பயந்து அடிமைகளாக மாறுறோம். நம்மளுக்கு அறியாமையே அது நடக்குது. நம்ம இல்லைன்னு வேணா சொல்லலாம், ஆனால் உண்மை என்னன்னா அதுதான் உண்மை. ஒன்று உலக இன்பங்கள்ல மூழ்கிறோம், அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுறோம், பாவங்கள் செய்யறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வலா தத்கவு வலா தர்கனு. சூரத்துல் ஹூதுல 111வது ஆயத்திலிருந்து 117வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ஒரு 5 உபதேசங்கள் செய்வான். அதில் சொல்லக்கூடிய உபதேசம் தான் வலா தத்கவு. எந்த நிலையிலும் இந்த உலக இன்பங்கள், பாவங்கள்ல மூழ்காதீங்க. நீங்க பாவங்கள்ல மூழ்கிட்டீங்கன்னா கோழைகளாக மாறுவீங்க, உங்களுக்கு சிந்தனைகள் வேலை செய்யாது, இலக்குகளை நோக்கி உங்களால பயணிக்க முடியாது, பாவங்கள் உங்களை வீழ்ச்சியை நோக்கி நகர்த்திரும். ரொம்ப ஆழமா இதை விளங்கிக்கணும். அப்ப நாம சமூகத்தினுடைய இந்த ப்ராப்ளத்துக்கு பின்தங்குதலுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய தொடர்பை நம்ம இழந்துட்டோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய படை தளபதிகளுக்கு தபால் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்கன்னா, நான் எதிரிகளை பார்த்து ஒருபோதும் பயப்படவில்லை, நான் எதிரிகளை பார்த்து ஒருபோதும் பயப்படவில்லை, நான் பயப்படுவதெல்லாம் என் கூட இருக்கக்கூடிய நீங்க பாவிகளாக மாறுவதை கொண்டு நான் பயப்படுகிறேன். எப்ப நீங்க பாவிகளாக மாறிட்டீங்களோ அல்லாஹுடைய உதவி நின்று போயிடும். அதனால எப்பயுமே நம்முடைய பலகீனத்துக்கான முதல் காரணம் அல்லாஹுடைய தொடர்பை நம்ம இழந்துட்டோம். இப்போ நம்ம பலத்தை நம்ம உருவாக்கணும், ஒரு வலிமையான சமூக கட்டமைப்புக்குள்ள நாங்கள் போகணும்னா அல்லாஹுடைய தொடர்பு தான் நம்மளை வலிமையாக மாற்றும். இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை, ஷைத்தானியத்தை, ஃபித்னாக்களை, குழப்பங்களை, அரசியல் சூழல்களை, ஏகாதிபத்திய கொள்கைகளை நம்ம எதிர்த்து நிற்கணும்னா எங்களுக்கு வேணும் இன்னர் ஸ்ட்ரென்த், தட் இஸ் கால்டு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். அல்லாஹுடைய தொடர்பு இருந்தாதான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் அறிவும் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நம்முடைய முதல் பலகீனம் அதுதான். இதை நம்ம எப்படி டெவலப் பண்ண போறோம்? ரெண்டாவது, நம்முடைய பலகீனத்துக்கான காரணம், எந்த சமுதாயம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை
தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்லுகிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது. முதல்ல நாம நம்முடைய பலகீனத்தை புரிஞ்சுக்கணும். நான் வெற்றி பெறதுக்கு பல பேர் காரணமாக இருக்கலாம். எங்கள் அம்மா காரணமாக இருக்கலாம், எங்கள் டீச்சர்ஸ் காரணமாக இருக்கலாம், உஸ்தாதுகள் காரணமாக இருக்கலாம், நண்பர்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நான் தோற்று போகிறேன்னா அதுக்கு முதல் காரணம் நான் மட்டும்தான். நான் தான் முதல் காரணம். இப்போ நாங்கள் சமூகத்தினுடைய பலகீனம், சமூகம் கீழே விழுந்துருச்சு, சமூகம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அந்த பலகீனத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை சரி செய்யக்கூடிய பொறுப்புகளை உலமாக்களும் பொறுப்புதாரிகளும் சேர்ந்து எடுத்து பண்ணும்போது தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இப்போ நம்முடைய முதல் பலகீனத்துக்கான காரணம் அல்லாஹுடைய தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழக்கிறோம். அதுதான் நம்முடைய பலம். தொழுகை தான் நம்முடைய பலம், குர்ஆன் தான் நம்முடைய பலம், திக்ர்கள் தான் நம்முடைய பலம். அந்த பலத்தோடு நாம் முயற்சி செய்தால் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் வெற்றி பெற முடியும். ஆனால் நமக்கு அந்த உணர்வுகள் இல்லை. அந்த உணர்வுகளை குறைஞ்சிக்கிட்டே வருது. உலக இன்பங்கள்ல மூழ்கிறோம். ஒன்று உலக இன்பங்கள்ல மூழ்கிறோம், அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயந்து கோழைகளாக அடிமைகளாக மாறுறோம். இதிலிருந்து ரொம்ப ஆழமாக நம்ம விளங்கிக்கணும். ரெண்டாவது நம்முடைய பலகீனத்துக்கான காரணம் என்னன்னா, சமநிலையான வளர்ச்சி நம்மள்கிட்ட கிடையாது. நம்மள்ட்ட ஒரு சமநிலை, அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் வலா துஹ்சிருல் மீசான். தர்ஜுமால பார்க்கும்போது நீங்க எடைகளில் மோசடி செய்யாதீங்கன்னு வரும். ஆனால் தஃப்சீர்களில் பார்க்கும்போது இமாம்கள் எழுதுறாங்க வலா துஹ்சிருல் மீசான், டு நாட் பிரேக் த பேலன்ஸ் சிஸ்டம். அல்லாஹ் உருவாக்கிய சமநிலை வளர்ச்சியை உடைக்காதீங்கன்னு சொல்றாங்க. சமநிலை வளர்ச்சியை உடைக்கக்கூடாது. வாட் இஸ் பேலன்ஸ் சிஸ்டம்? சமநிலை வளர்ச்சினா என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்பது பல நிலையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தை இயக்குறது 4 தான் இயக்குது. ஒன்று ஆன்மீகம், ரெண்டாவது சமூகம், மூணாவது பொருளாதாரம், நாலாவது கல்வி. இந்த 4 தான் இந்த உலகத்தை இயக்கும். நீங்க எங்க இருந்து எப்படி பார்த்தாலுமே இந்த 4 தான் உலகத்தை இயக்கும். இந்த 4 தான் உலகத்தை இயக்கிக்கிட்டே, ஒன்று ஆன்மீகம் இயக்கும், அல்லது அரசியல் சமூகம் இயக்கும், அல்லது பொருளாதாரம் இயக்கும், அல்லது கல்வி இயக்கும். இப்போ சமநிலை வளர்ச்சினா என்னன்னா, இந்த 4லையுமே சமநிலையான சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்முடைய பலகீனம் கடந்த 300 ஆண்டுகளாக 1600க்கு பிறகு, நான் வரலாற்றுடைய மிகப்பெரிய ஆய்வின் அடிப்படையில் நான் சொல்றேன், 1600க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரிவடைய ஆரம்பிச்சோம். ஆன்மீகத்துக்குள்ள போனவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. சமூகத்துக்குள்ள போய் அரசியல் போராட்டங்கள் அப்படின்னு போறக்கூடியவங்க பொருளாதாரத்தில் ஸ்டெபிலிட்டி இல்லை. பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும்னு போனவங்க வருங்கால சமுதாயத்தை, இளைஞர்களை, ஆளுமைகளை மிகப்பெரிய உயர்ந்த கல்வி கட்டமை கொண்டு வர முடியல. இப்போ இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் எல்லாரும் பேசுறோம். ஆனா அடிப்படை வாழ்வியல் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுதா? ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் கொடுக்கப்படுதா? அறம் சார்ந்த வாழ்வியல் கொடுக்கப்படுதான்னா இல்ல. இன்னைக்கு அறிவு அதிகமாயிருச்சு, அன்பு குறைஞ்சு போச்சு. படிப்பு அதிகமாயிருச்சு, பண்பாளர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. கணவனும் டாக்டர், மனைவியும் டாக்டர் சேர்ந்து வாழவே முடியல. ஏன்? படிப்பு, அறம், ஒழுக்கம், அன்பு எதையுமே கொடுக்கல. இப்ப நாம சமநிலையை இழக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டமும் இதற்காக குழு அமைக்கப்படும். ஒவ்வொரு தாலுக்குகளும் இதை பத்தி ஒரு குழு அமைச்சு யோசிக்கணும். ஒவ்வொரு மஹல்லாக்களும் யோசிக்கணும். ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். உலமாக்களும் உமராக்களும் இணைந்து ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்த முயற்சிக்கணும். இன்னைக்கு தமிழகம் எல்லாம் மாஷா அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு நிலை நம்மள்ட்ட இருக்கு. மொத்த இந்தியாவிலேயே மிகவும் வளர்ச்சி பெற்ற கல்வி, பொருளாதாரம், சமூக நிலை, சமூக அந்தஸ்து, சகோதரத்துவம், இப்படி எல்லாத்துலேயுமே இன்னைக்கு இந்தியாவில் ஒரு வலிமையான கட்டமைப்பு உள்ள பகுதி எதுன்னா சவுத் இந்தியா மட்டும்தான். கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இதுதான் முழுமையான கட்டமைப்புக்குள்ள இருக்கு. மொத்த இந்தியாவிலேயே நான் சொல்றேன், மொத்த இந்தியாவிலேயே. இப்போ இந்த நிலை இருக்கும்போது நாம் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள், பொறுப்புதாரிகள் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை நாம் உருவாக்கணும். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பேசிக்கணும், சிந்திக்கணும். அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா மஸ்ஜித். ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்ல இருந்து அது கட்டமைக்கப்படணும். ரோடுகள்ல இருந்து இல்லை, தெருக்களில் இருந்து இல்லை, அது மஸ்ஜிதுகள்ல இருந்து கட்டமைக்கப்படணும். அப்பதான் சமூக எழுச்சி உண்டாகும். ரூஹானியத்து உடையவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கும் போதுதான் சமூக வளர்ச்சி அடையும். உலகத்தை அடைவதற்காக யோசிக்கக்கூடிய மக்கள் சமூகத்தை பற்றி யோசிக்கும் போது பொறாமைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் சண்டைகளும் தான் ஏற்படும். இது ரொம்ப ஆழமா நம்ம யோசிக்கணும், ரொம்ப ஆழமா இதை திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம. அப்ப
அப்போ நம்முடைய 2 ப்ராப்ளம் என்ன? கடந்த 300 ஆண்டுகளாக நாங்கள் பலகீனப்பட்டதனுடைய காரணம் என்ன? ஒன்று, அல்லாஹுடைய தொடர்பு நம்மள்கிட்ட குறைஞ்சு போச்சு. 2வது, சமநிலையான வளர்ச்சி நம்மள்கிட்ட இல்லை. ஆன்மீகத்துக்குள்ளே போகிறவங்க சமூகத்தை பற்றி எதுவுமே தெரியலை, சமூகத்து நிலைகளை பற்றி அறிஞ்சுக்கணும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் அனுப்புகிறாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு மன்னர் இருக்கார், அவர் பேர் நஜ்ஜாஷி, அவர் என்னுடைய சகோதரர் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பார், அவர்கிட்ட என்னை பற்றி சொல்லுங்க, என்னுடைய குர்ஆனை ஓதி காட்டுங்க, என்னுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட சொல்லி காட்டுங்க, நிச்சயமாக அவர் என்னை புரிந்து கொள்வார், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நஜ்ஜாஷிக்கு அபிசீனியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஆய்வாளர்கள் என்ன ஆய்வு செய்கிறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவை விட்டு எந்த நாட்டுக்கும் போனதில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை சுற்றி மதீனாவை சுற்றி எத்தனை நாடுகள் இருக்கோ அந்த நாடுகளுடைய தலைவர்கள், அந்த மக்களுடைய மனநிலை, அவர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம், அவங்க செய்யக்கூடிய வியாபாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருந்தாங்க. தட் இஸ் கால்டு சமய அறிவோடு சமகால அறிவு தான் சமூக எழுச்சியினுடைய அடிப்படை. சமய அறிவு நமக்கு அடிப்படை பேஸ். சமகால அறிவு இருந்தால் தான் மக்களை மீட்டெடுக்க முடியும், மக்களை கையில் தூக்கி எடுக்க முடியும். சமகால அறிவு இல்லைன்னா மக்களை மீட்டெடுக்கிறது கஷ்டம், முடியாது. ஒவ்வொரு நபிமார்களும் தூத்துவம் ரிசாலத் கொடுக்கப்படும் போது அந்தந்த காலத்தில் எது வலிமையாக பேசப்பட்டுச்சோ அதை முஅஜிஸாவாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து தான் அனுப்புனான். அது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சமய அறிவோடு சமகால அறிவை கொடுத்திருக்கிறான். இப்போ நாம இளம் உலமாக்கள் நீங்க உங்களுடைய வாழ்வியல் கட்டமைப்பை உருவாக்கும் போது ஒரு சமநிலையான வளர்ச்சியை மேற்கொள்ளுங்க. இது ஒரு பெரும் பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்க எடுத்து ஒரு பெரும் இலக்கோடு பயணித்தாதான் உங்களால மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், இல்லைன்னா ஏற்படுத்த முடியாது. சரிங்களா? சரி, இப்போ இந்த மனநிலைக்கு முதல்ல வரணும். ஏன் நம்ம பின்தங்கி போயிட்டோம்? பின்தங்குதலுக்கான காரணம் என்ன? இது முதல் பகுதி. 2வது பகுதி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, 21ஆம் நூற்றாண்டில் இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும். ப்ராப்ளம் தெரிஞ்சாதான் தீர்வுகளை கொடுக்க முடியும். நமக்கு என்ன சமூகத்தில் ப்ராப்ளம்னு தெரியாமல் சமூகத்துக்கு தீர்வை கொடுக்க முடியாது. உலமாக்கள் அப்படிங்கிறது சமூக மருத்துவர்கள், வி ஆர் த சோசியல் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உலமாக்கள் சமூக மருத்துவர்கள், சமூகத்துக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடியவங்க தான் உலமாக்கள். அப்போ அந்த உலமாக்கள் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் என்ன? இன்னைக்கு சமூகம் 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே, இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய எல்லாருமே 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஒன்று கல்ச்சுரல் டிக்ளைன், கலாச்சார ரீதியான சீர்கேடு. அவங்க பார்க்குற படங்கள், நாடகங்கள், நெட்ஃப்ளிக்ஸ், பிரேம், சோசியல் மீடியா, இதுதான் அவங்கள இயக்குதே தவிர இங்கே யாரும் இயக்கலை. பெற்றோர்கள் பிள்ளைகளை இயக்கலை. யார் இயக்குறானா? சோசியல் மீடியாக்களும், இப்போ இருக்கக்கூடிய வெப் சீரியஸும், இப்போ இருக்கக்கூடிய படங்களும், இப்போ இருக்கக்கூடிய அடிப்படையான இந்த கோட்பாடு விதிமுறைகளும் தான் இன்னைக்கு வருங்கால ஜெனரேஷனை இயக்குது. அதை பார்த்து தான் அவங்க வளர்றாங்க, பார்த்து தான் ட்ரெஸ் போடுவாங்க, பார்த்து தான் முடிவெட்டுவாங்க, எல்லாமே அதுதான். மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கு. இதிலிருந்து மக்களை எப்படி பாதுகாக்கணும்? அப்போ கல்ச்சரலி அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2வது அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒழுக்க ரீதியான பிரச்சனை. முன்னாடியெல்லாம் தப்பு செய்யறதுக்கு ரொம்ப தூரம் போகணும், இப்போல்லாம் தப்பு செய்யறதுக்கு ரொம்ப தூரம் போக தேவையில்லை. அன்னன்னைக்கு அப்பப்போ உட்கார்ந்து மனிதனுடைய மனமும் மனிதனுடைய உடலும் பாதிக்கிற அளவுக்கு தவறுகள் அதிகமாயிருச்சு. ஒழுக்க சீர்கேடு ரொம்ப அதிகமாயிருச்சு. ரொம்ப அளவுக்கு மீறியான பிரச்சனை வந்துருச்சு. ஒழுக்க ரீதியாக அன்பு, அரவணைப்பு, விட்டு கொடுத்தல், பாசம் எல்லாமே குறையுது. ஆய்வுகள் எந்த அளவுக்கு சொன்னதுன்னா, 1996க்கு பிறகு பிறந்த குழந்தைங்க, இந்த 2016 வரைக்கும், இந்த குழந்தைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்த குழந்தைங்க வெளியிருந்து பார்க்கும்போது அறிவாளிகள் மாதிரி இருப்பாங்க. டெக்னாலஜி பயன்படுத்துவாங்க, ஃபோன் பயன்படுத்துவாங்க, லேப்டாப் பயன்படுத்துவாங்க. ஆனால் உணர்வு ரீதியாக அவங்கெல்லாம் பலகீனமாக இருக்கிறாங்க. எமோஷனல் கோழைகள்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு பேர் எமோஷனலி வீக் அவங்க. இப்போ அவங்கள எப்படி ஒழுக்க ரீதியாக நீங்கள் கட்டமைக்க போகிறீங்க, ஒழுக்க ரீதியாக அவங்கள எப்படி நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான சேலஞ்சு உங்களுக்கு. சமூகத்துக்கு நீங்கள் போகும்போது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் எல்லாத்துக்குமே நபியினுடைய சமீபத்தில் ஒரு ஹதீஸை படித்து நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஆச்சரியப்பட்டேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கயாமத்து நெருங்க நெருங்க ஆண்களும் பெண்களும் எப்படி ஆயிடுவாங்கன்னா, ஆண்கள் எல்லாம்
ஆண்களெல்லாம் நேர்மையற்ற பாவங்கள் செய்த கோழைகளாக மாறுவாங்களாம். ஆண்கள் எல்லாம் கியாமத்து நெருக்கத்தில் நேர்மையற்ற பாவங்கள் செய்து கோழைகளாக மாறுவாங்க. பெண்கள் எல்லாம் வரம்பு மீறி கலாச்சாரம் மீறி துரோகிகளாக மாறுவாங்களாம். இது கியாமத்துடைய அடையாளம். அப்ப இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை எப்படி நாங்க மீட்டெடுக்க போறோம்? ஒழுக்க ரீதியான ப்ராப்ளம் அதிகரிச்சு கொண்டே இருக்குது. இன்னைக்கு 56% குடும்பங்களில் டிஸ்பியூட் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு ஆண்கள் தலாக் கேட்பதை விட பெண்களுடைய ஹுலா அதிகமாயிருச்சு. சீக்கிரமே டென்ஷன் ஆகிறாங்க, சீக்கிரமே முடிவெடுக்கிறாங்க, தவறான முடிவுகளுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. தவறான முடிவுகளுக்குள் விட்டு கொடுத்தலும் கட்டுப்படுதலும் ஆண்கள்கிட்டையும் இல்லை, பெண்கள்கிட்டையும் இல்லை. இவங்களை எப்படி நேர்மையானவர்களாக சமூக கட்டமைப்புக்குள்ள எப்படி கொண்டு வர போறோம்? அதை பத்தி நீங்க பயிற்சி எடுக்கணும், அதை பத்தி நீங்க யோசிக்கணும், அதை பத்தி படிக்கணும், அதை பத்தி ஆய்வுகள் செய்யணும். அதுதான் இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை. இது ரெண்டாவது ப்ராப்ளம். மூன்றாவது ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு 100 முஸ்லிம்கள்ல 36 முஸ்லிம்கள் நோயாளிகள். நோய்கள் அதிகரிக்குது. மனிதனுக்கு உடல் ரீதியான நோய் அளவுக்கு மீறி அதிகரித்து கொண்டிருக்கு. அவங்களுடைய உடற்பயிற்சி முறை சரியில்லை, இரவு நேரம் தூக்கம் சரியில்லை, சரியான உணவு முறைகள் இல்லை, ஹலால் ஹராம் பேணி உணவுகள் சாப்பிட்றது இல்லை, ஆரோக்கியமான வாழ்வியல் மிகவும் பலகீனப்பட்டு கொண்டிருக்கு. ஆரோக்கியம் இல்லாத சமூகத்தை வைத்து ஒருபோதும் சமூக எழுச்சி ஏற்படுத்த முடியாது. எப்படி ஏற்படுத்துவீங்க? நோயாளிகளையும் சோம்பேறிகளையும் வைத்துக் கொண்டு சமூக மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துவோம்? ஏற்படுத்த முடியாது. ஆரோக்கியம் மிக முக்கியமான சமூகத்துக்கு இதை பத்தி அதிகமா பேசணும். அல் முஃமினுல் கவி, அல்லாஹ் சொல்றான்ல, யார் சிறந்த முஃமின், யார் பலமான முஃமினாக இருக்கிறோம் அவங்க தான் சிறந்த முஃமின், அல்லாஹ்வே சொல்றான். அப்ப அந்த சிறந்த முஃமினை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆரோக்கிய ரீதியாக விஷயங்களை மக்கள்கிட்ட எப்படி பேசணும்? மூணாவது நம்முடைய பலகீனம், நம்முடைய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. நாலாவது பிரச்சனை என்னன்னா மென்டல் ஹெல்த் டிஸார்டர், மனநோய். மனநோய் இன்னைக்கு ஒரு டிசிப்ளின் லைஃப் நம்மள்கிட்ட இல்லை, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இல்லை, குடும்பத்தை எப்படி நடத்தணும், வியாபாரங்கள் எப்படி செய்யணும், எல்லாத்துலேயுமே ப்ரெஷர், டென்ஷன், கோபம், பிரச்சனை, கடன் தொல்லை எல்லாம் அதிகரிக்குது. அடுத்த 10 வருஷத்துல 90% மக்களுக்கு வரக்கூடிய நோய் மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ங்கிறான், மனநோய். கடந்த 3 மாசத்துல மட்டும் 7 இஸ்லாமிய குடும்பங்கள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. 7 இஸ்லாமிய குடும்பங்கள், ஒரு நபர் அல்ல, குடும்பங்கள். நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க, நேற்று காஞ்சிபுரத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய 2 குழந்தைகளோடு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்துல ஒரு இஸ்லாமிய பெண்மணி தன் 2 குழந்தைகளை கூட்டி போய் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த 2 குழந்தைகளையும் தண்ணிக்குள்ள போட்டு அந்த மாதம் குதிச்சு இறந்து போச்சு. லெட்டர் ஒன்று எழுதியிருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி என் கணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டார் கடன் தொல்லையின் காரணமாக, என்னை பத்தி யாரும் கேட்க பார்க்க ஆள் இல்லை, நான் ஒரு இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு விபச்சார வாழ்க்கையை வாழ விரும்பலனா அதுக்காக என் உயிரை மாய்த்து கொள்றேன் அப்படின்னு நம்ம இறந்து போகுது. மஹல்லாக்கள் இதை பத்தி ஏன் கவலைப்படலை? இதை பத்தி ஏன் நம்ம யோசிக்கல? ஒரு மஸ்ஜிதுகள் அப்படிங்கிறது ஆதரவற்றவர்களுக்கு மிகப்பெரிய புகலிடம் தான் மஸ்ஜித். இப்ப நாம சமூகத்தை கட்டமைக்கும் போது நம்ம மஹல்லாவை சுத்தி இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய நிலைகள் என்ன? ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? காசு கொடுத்து உதவி செய்யணும்னு தேவையில்லை. ஒரு வார்த்தை, உனக்கு என்னமா வேணும், உனக்கு என்ன பண்ணுதுமா, ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை, ஆதரவான வார்த்தைகள் சமூகத்தை மாற்றி அமைக்கும். அந்த ஆதரவான வார்த்தைகள் கொடுக்கப்படணுமா? இல்ல, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு மென்டலி சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. மனநோய்கள் அதிகரிக்குது. பைத்தியக்காரம் இல்ல, அதுக்கு பேர் அர்த்தம். எப்ப பார்த்தாலும் டென்ஷன், எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் அதனுடைய விளைவு என்ன? சுகர் அதிகமாகி, பிபி அதிகமாகி. சமீபத்தில் நான் நியூ ஹோப் ஹாஸ்பிட்டலில் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அந்த டாக்டர் அவர் சொன்னார், மௌலானா உங்கள் சமுதாயத்துக்கு சிரிக்க சொல்லிக் கொடுங்க மௌலானாங்கிறார். சிரிக்க சொல்லிக் கொடுங்க. உங்கள் ஆளுங்க சிரிக்க மாட்டாங்களான்னு கேட்குறாரு. நான் ஏன்னு கேட்டேன். கடந்த ஒரு வாரத்தில் 10 கேஸுமே ஸ்ட்ரோக்கு. 10 பேரும் முஸ்லீம்கள், 10 பேருமே முஸ்லீம்கள், 10 பேருமே ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்னா என்ன? மூளை பாதிக்கப்பட்டு கை கால் விளங்காது. என்ன? சிரித்து பேசுறதில்ல, அன்பாக, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளுக்குள்ளேயே இருக்கிறது. அப்போ சமூகத்துக்கு அந்த பயிற்சிகளை, அந்த வாழ்க்கை முறைகளை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். உலமாக்களுடைய பொறுப்பு அது. சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. விட்டுற முடியாது சமூகத்தை. நம்ம மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொள்ளல, எங்களுக்கு பலகீனமா இருக்கும், உங்களுக்கு பெரிய வருமானம் இல்லை, அதெல்லாம் அடுத்த விஷயம். நாங்க சமூகத்துக்காக உருவாக்கப்பட்டவங்க, சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்மளை அர்ப்பணிப்பது நம்முடைய கடமை. அர்ப்பணிச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது.
அதனால் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டாவது பகுதி. முதல் பகுதி மைண்ட் செட் ரீதியாக நாம் சமூகத்தினுடைய நிலைகள் என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது நம்முடைய பலகீனத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்த்தது என்னன்னு சொன்னால் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம். நாலாவது மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா நம்முடைய கடமைகளும் நம்முடைய பொறுப்புகளும் என்ன. இந்த சூழ்நிலைகளில் இப்படி சமூகத்தினுடைய சிதறுகள், இப்படி சமூக கட்டமைப்புகளில் இப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்முடைய கடமைகள் என்ன, நம்முடைய பொறுப்புகள் என்ன. குறிப்பாக உலமாக்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அந்த கடமைகளும் இருக்குது, எல்லாத்துக்கும் அந்த பொறுப்புகளும் இருக்குது. ஒரு படி மேலே உலமாக்களுக்கு இது அதிகமாகவே இருக்குது. நம்முடைய கடமைகள் 4 கடமைகள் இருக்குது, நமக்கு 6 பொறுப்புகள் இருக்குது. இது முதல்ல ஆழமாக இதை புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே இந்த கடமைகள் இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த பொறுப்பு இருக்குது. இருந்தாலும் உலமாக்களுக்கு இது அதிகபட்சமான முக்கியத்துவம். 4 கடமைகள் 6 பொறுப்புகள். பட்டமாங்கிய இந்த இளம் உலமாக்களுக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய 4 கடமைகள் மிக முக்கியமானது. ஒன்று, நம்முடைய முதல் கடமை உலகத்தில் வந்த ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லா நபிமார்களும் இந்த 4 கடமைகளை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே கடமைகள் நமக்கும் இருக்குது. ஒன்று வஹ்தானியத், அல்லாஹ் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற ஆழமான சிந்தனையை மக்கள்கிட்ட தொடர்படியாக நம்ம எடுத்து வைக்கணும். திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட இதை பேசணும். இன்னைக்கு டெக்னாலஜியும் படிப்பும் அதிகமாயிருச்சு. அல்லாஹுடைய வஹதானியத்தை பற்றி, மோனோதிசத்தை பற்றி பேசக்கூடிய மக்கள் குறைஞ்சு போயிட்டோம். பேசணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஷைத்தான் எல்லா நபிமார்களும் இந்த வஹதானியத்தை எடுத்து வைக்கும் போதெல்லாம், இறைவன் ஒருவன் தாங்கிற கருத்தை எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஷைத்தான் ஒரு திட்டமிட்டான். அந்த வஹதானியத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்கிறது தான், அந்த மக்களை பாவத்தின் பக்கம் மீறெடுக்கிறது தான் அவனுடைய மிகப்பெரிய திட்டம். அதனால என்ன செஞ்சான்? சிலைகளை உருவாக்கி கடவுள்னு சொன்னான், சூரியனை கடவுள்னு சொன்னான், நெருப்பை கடவுள்னு சொன்னான். உலகத்துக்கு எந்த மனிதர்கள் இறைவன் ஒருவன் தான், நேர்வழியின் பக்கம் வாங்கன்னு நபிமார்கள் சொன்னாங்களோ, ரசூல்மார்கள் சொன்னார்களோ, பிற்காலத்தில் வந்த நல்ல நபர்கள் சொன்னாங்களோ, அவங்களையெல்லாம் கடவுளாக மாற்றிட்டான். ஹஜரத் மூசா நபியை கடவுளாக மாற்றிட்டான், ஹஜரத் ஈசா நபியை கடவுளாக மாற்றிட்டான், ஹஜரத் உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக மாற்றிட்டான், மனிதர்களை கடவுளாக மாற்றுவான். இப்போ இந்த நிலை நம்முடைய இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் மிக முக்கியமான அல்லாஹ் செய்த பேருதவின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறேன். எல்லா நபிமார்களுக்கும் இல்லாத மிகப்பெரிய உதவி இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மார்க்கத்தை, இந்த ஷரியத்தை, இந்த குர்ஆனை அல்லாஹ் தான் பாதுகாத்து கொண்டு இருக்கான். அவன் தான் பாதுகாக்கிறான். 1447 வருஷம் ஆயிடுச்சு. 1447 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆனால் மார்க்கம் இன்னும் வலிமையாக தான் இருக்குது. ஆனால் இந்த வஹதானியத்துங்கிற சிந்தனையை நாம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான் அப்படிங்கிற உணர்வுகளை மக்கள்கிட்ட திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கணும். இது நம்முடைய மிக முக்கியமான கடமை, முதல் கடமை. அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டாங்கிற உணர்வுகளை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மூலக்கூறு இதுதான். யாராவது ஒருத்தவங்க வாட் இஸ் இஸ்லாம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா, இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாம் மார்க்கத்தினுடைய முதல் அடிப்படை கோட்பாட்டு விதிமுறையே வஹதானியத்து தான். இறைவன் ஒருவன், குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிற கருத்தை மக்களுக்கு ரொம்ப தெளிவாக நாங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது நம்முடைய கடமை ரிசாலத். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் எப்படி வாழணும்னு சொல்லி, இந்த கைடன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி, இந்த மனித இனம் எப்படி வாழணும்னு சொல்லி அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சுகுஃபுகளையும் வேதங்களையும் கொடுத்தான். எல்லா நபிமார்களுக்கும் சுகுஃபுகளை கொடுத்தான். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதங்களை கொடுத்தான். ஹஜரத் மூசா நபிக்கு தௌராத்தை கொடுத்தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூரை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ஜீலை கொடுத்தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆனை கொடுத்தான். 4 வேதங்கள், 1000க்கும் மேற்பட்ட சுகுஃபுகள். இந்த சுகுஃபுகள் அந்தந்த நபிமார்களுக்கு பிறகு அது காணா போச்சு, இல்லை மாற்றப்பட்டுச்சு, இல்லைன்னா அது தவறுதலாக திரிக்கப்பட்டுச்சு. வேதங்களும் அப்படித்தான். தௌராத் ஹஜரத் மூசா நபிக்கு பிறகு 450 வருஷத்துக்கு பிறகுதான் தொகுக்கவே பட்டுச்சு. அதனால அதனுடைய பல கருத்துக்கள் மாற்றப்பட்டுச்சு. ஜபூர் அப்படிங்கிறது தொகுக்கப்படவே முடியல. அதுக்கு இப்போ பேர் சங்கீதம்னு பேர். இதெல்லாம் ரொம்ப ஆழமாக இளம் உலமாக்கள் நீங்கள் விளங்கிக்கணும். சங்கீதம் அப்படின்னு அந்த கிதாபுக்கு இப்போ பேர், ஜபூருக்கு தான் சங்கீதம்னு பேர் வச்சிருக்காங்க. மூணாவது இருக்குது, அது இன்ஜீல், பைபிள்னு சொல்றாங்கல்ல. இந்த 3க்கும் சேர்த்து விவிலியம்னு பேரு. மொத்தம் 56 புத்தகங்கள் இருக்கு. இது பேரு. இந்த 3 புத்தகங்களும் அதனுடைய புனித தன்மையை இழந்து போச்சு.
ஆனால் குர்ஆன் மட்டும்தான் இன்றளவும் 1447 ஆண்டுகளாகவும் இன்னைக்கு உலகம் முழுக்க நிற்கிது அப்படின்னு சமூக எழுச்சி அப்படிங்கிறது அல்லாஹ்வோட இணைவதை கொண்டு தான் உருவாகும். ரெண்டாவது நம்முடைய கடமை இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதனுடைய விளக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு ஆய்வுகள் செய்யுங்க, புத்தகங்கள் படிங்க, எழுதுங்க, யோசிங்க, எல்லாத்தையும் சந்திங்க. யாரை சந்திச்சாலும் குர்ஆன் உங்களுக்கு வந்துருச்சா, குர்ஆன் உங்களுக்கு ஓத தெரியுமான்னு கேளுங்க. அந்த வாழ்க்கை தான் சமூக மாற்றம். இது ரெண்டாவது கடமை. மூணாவது நம்முடைய கடமை என்னன்னு சொன்னா ஷரியத். குர்ஆன் எந்த வாழ்க்கையை சொல்லுதோ அந்த வாழ்க்கை, அந்த மன்ஹஜை நாங்கள் பின்பற்றுறதுக்கு பேர் தான் ஷரியத். அந்த ஷரியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஷரியத் என்பது ஒருபோதும் இன்னைக்கு இளைஞர்கள், குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில், படிக்கிற பெண்களுக்கு மத்தியில் என்ன இருக்குன்னா, ஷரியத் என்பது ஒரு பிற்போக்குத்தனம், ஒரு அடிமைத்தனம்னு இன்னைக்கு படித்தவங்க விளங்குறாங்க. இன்னைக்கு முஸ்லீம்களை இன்னைக்கு உலகம் 4 வகையாக பிரிச்சிருக்கு. மாடல் முஸ்லீம், மாடரேட் முஸ்லீம், எக்ஸ்ட்ரீம் ஃபண்டமெண்டல் முஸ்லீம், எக்ஸ்ட்ரீம் முஸ்லீம். முஸ்லீம்களை 4 வகையாக உலகம் பிரித்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் நாங்கள் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் தீன, ஷரியத்தை, மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா we need that much level knowledge. அந்த நாலேஜ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஷரியத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும். ஷரியத் என்பது அடிமைத்தனம் அல்ல. ஷரியத் என்பது அடிமைத்தனம் அல்ல. இஸ்லாம் ஒருபோதும் அடிமைத்தனத்தை போதிக்கல. இஸ்லாம் சொல்றதெல்லாம் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. அல்லாஹ் சொல்றதெல்லாம் அப்தியா, நீ அடிமையாக வாழணும்னு அல்லாஹ் சொல்லல, கட்டுப்பாடாக வாழணும்னு சொல்றான். உலகத்துல எனக்கு மட்டும்தான் நீ அடிமை, உலகத்துக்கு நீ அடிமையாக மாறக்கூடாது, உலக இன்பங்களுக்கு நீ அடிமையாகாத. ஷரியத் என்பது நீ என்னோடு இணைவதற்கான வாசித்தா. ஹதீஸில் புதுசில் அல்லாஹ் சொல்லுவான், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தவிர, என் நபி வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை தவிர நீ வேற ஒன்றை எடுத்து என்ன அடைய முடியுமானா அடைய முடியாதுங்கிறான் அல்லாஹ். நான் என்ன சொன்னனோ என்னுடைய கட்டளையையும் நபியினுடைய வாழ்வையையும் சேர்த்து தான் நீ என்ன அடைய முடியுமே தவிர புதுசா உன்னை கொண்டு என்ன நீ அடைய முடியாதுங்கிறான் அல்லாஹ். ஷரியத் என்பது ஒரு வாழ்வியல் முறை, த வே ஆஃப் லைஃப். அது ஒரு கட்டுப்பாடு. நான் ஒரு ஜமால் முஹம்மது காலேஜுக்கு ஒரு கிளாஸுக்கு போயிருந்தேன். அந்த கிளாஸில் நிறைய பெண்கள், ஃபுல்லாக எல்லாம் விமென்ஸ்க்காக ப்ரோக்ராம், கிட்டத்தட்ட ஒரு 2000 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த வகுப்பில். எல்லாம் சயின்ஸ் படித்த, PhD படித்த பெண்கள். அப்போ 2-3 பெண்கள் என்னுடைய கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குது மௌலானா, நாங்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறோம்னா மார்க்கம் என்பது ஒரு அடிமைத்தனத்தை, குறிப்பாக பெண்களை அடிமைகளாக நடத்துகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுதுன்னு சொன்னாங்க. எல்லாம் படித்தவங்க, எல்லாம் டாக்டரேட் பண்ணுறவங்க, பெரும்பெரும் படிப்பாளிகள். இன்றைக்கி படிப்பாளிகளுக்கு மத்தியில் சரியான மார்க்கம் கட்டமைக்கப்படணும். உலமாக்கள் அந்த லெவலில் போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வாட் இஸ் இஸ்லாம்ங்கிறத புரிய வைக்கணும். நம்முடைய கடமை அது. நாங்கள் பார்க்குற மக்கள் வெறும் 20% மக்கள் தான், 80% மக்கள் வெளியில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட மார்க்கம் போகணும்னா எங்களுக்கு அந்த நாலேஜை, அந்த கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். நான் சொன்னேன், எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அந்த பொண்ணு பல காரணங்கள் சொன்னாங்க. நான் சிம்பிளாக ஒரே ஒரு உதாரணம் தான் சொன்னேன். ஒரு கார் ஒன்று இருக்குது, ஒரு BMW கார். அந்த கார் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அந்த கார் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். எப்போ அந்த காரை வேகமாக ஓட்டுவீங்கன்னு நான் கேட்டேன். ஒவ்வொரு விமனும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. சில பேர் எமர்ஜென்சின்னு சொன்னாங்க, சில பேர் தேவை இருந்தால் ஒவ்வொன்று சொன்னாங்க. ஒரு காரை எப்போ நம்ம வேகமாக ஓட்டுவோம்னா, அந்த காரில் எப்போ பிரேக் சரியாக இருக்குதோ அப்போ தான் வேகமாக ஓட்டுவோம். ஒரு காரில் பிரேக் சரியில்லைன்னா அந்த காரை நம்ம ஓட்ட மாட்டோம். 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட ஓட்ட மாட்டோம். பிரேக் என்பது அந்த காரினுடைய அடிமைத்தனம் அல்ல. பிரேக் என்பது காரை நிப்பாட்டத்தான் செய்யும். வெளியிருந்து பார்க்கும்போது பிரேக் என்பது காரை நிப்பாட்டக்கூடியது. ஆனால் அந்த கார் மிக வேகமாக ஓட்டுவதற்கான காரணம் அந்த பிரேக் தான். தட் இஸ் கால்டு, அது அடிமைத்தனம் அல்ல, அது கண்ட்ரோலிங் சிஸ்டம். தட் இஸ் கால்டு ஒபேயிங் சிஸ்டம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது, இஸ்லாமிய கட்டமைப்பு என்பது அது அடிமைத்தனம் அல்ல. ஷரியத் என்பது அது பிரேக்கிங் சிஸ்டம், சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் ஒரு மனித சமுதாயம் இந்த அளவு உலகத்தில் வாழ முடியும். சுய கட்டுப்பாடு இல்லைன்னா ஒரு மனித இனம் அழிவை நோக்கி போயிடும். ஷரியத்துங்கிறது அதுதான் அப்படின்னு புரிச்சுக்கிட்டு அல்லாஹு தஆலா எந்த நிலையிலையுமே ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள், இல்லை பெண்கள் உயர்ந்தவர்கள், ஆண்கள் தாழ்ந்தவர்கள்னு சொல்லலை. எல்லா நிலையிலையுமே ஆண்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில உரிமைகள் இருக்கு. பெண்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில உரிமைகள் இருக்கு. இது ரெண்டையும் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் ஷரியத் அப்படிங்கிற சொன்ன பிறகுதான் இந்த பெண்கள் சொல்றாங்க, ரியலி அண்டர்ஸ்டுட், நாங்கள் விளங்கிக்கிட்டோம், உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான்.
இன்னைக்கு உலகம் சுதந்திரம்ங்கிற பேர்ல தான் பெண்களை ஆபாசமாக உலக இன்பங்கள்ல மனிதர்களை மூழ்கடிக்குது. ஷைத்தானுடைய பெரிய ஆயுதமே சுதந்திரம் தான். சுதந்திரங்கிற ஒரு பெரும் ஆயுதத்தை காட்டிதான் மனிதர்களை அவன் தீமையின் பக்கம், குஃப்ரின் பக்கம் இழுத்து கொண்டே இருக்கிறான். அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கணும்னா வடு ஷரியா, ஷரியா என்றால் என்னங்கிறத மக்களுக்கு நாங்கள் புரிய வைக்கணும். எல்லா நிலையிலும் நிதானமா எஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு பஷ்ஷிரு வலா துனஃபிரு, ஷரியாவை எடுத்து வைக்கும் போது இலகுவாக காட்டுங்கள், கடினமாக காட்டாதீர்கள். எப்பயுமே பேசும்போது சுப செய்திகளாக பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா சொல்லாதீங்க. அடிலெல்லாம் சொல்லுவாங்க, மக்களுக்கு மத்தியில் நீங்க பேசும்போது சுவர்க்கத்திற்கு தொழுகைக்கு போகாட்டி நீங்க எல்லாம் நரகத்துக்கு போவீங்கன்னு அழைப்பு கொடுக்காதீங்க. நீங்க எல்லாம் தொழுகைக்கு வந்தா அல்லாஹ் புரிந்து கொள்ளலாம், சுவர்க்கத்துக்கு போகலான்னு அழைப்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. மார்க்கம்ங்கிறது அப்படித்தான். ஷரியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நாலாவது உங்களுடைய கடமை என்னன்னா ஆகிரத். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியல் உங்களுக்கு வேணும். எந்த மக்கள்கிட்ட பேசினாலும் எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரு நாள் இறந்து போயிடுவோம். என் தோல் சுருங்கும், கால் நடக்க முடியாது, முட்டி வலி வேறுபடும், முடி கொட்டும், முடி நரைக்கும், நோய்கள் வரும், எல்லாத்துக்குமே வரும். ஒரு நாள் எல்லாரும் மௌத்தா போயிடுவோம். மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்பான், நம்ம அவன்கிட்ட பதில் சொல்லணும் அப்படிங்கிற உணர்வுகளை மக்கள்கிட்ட ஏற்படுத்துங்க. மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த 4 கடமைகளையும் எல்லா நபிமார்களும் திரும்ப திரும்ப அவங்களுடைய காலத்தில் செய்த இந்த கடமைகளை நாமும் இன்னைக்கு செய்யணும். இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல ஒவ்வொரு மதரசாக்களும் நம்ம ஏன் உருவாக்கப்பட்டோம், நம்ம ஏன் படித்தோம், நம்ம ஏன் தயாரானோம், நம்ம ஏன் மக்களுக்கு மத்தியில் பேச போறோம், நம்ம ஏன் தயாரிக்கப்பட்டோம், மக்கள் ஏன் எங்களுக்கு உதவி செய்தாங்க, மக்களுக்கு மத்தியில் தீன மார்க்கத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற உணர்வுகள் நமக்கு வேணும். இந்த 4 கடமைகளை தயவு செய்து ஆழமா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று வஹதானியத், 2வது ரிசாலத், 3வது ஷரியத், 4வது ஆகிரத். இந்த 4 கடமைகள் நமக்கு இருக்கு. நமக்கு 6 பொறுப்புகள் இருக்கு. இது உலமாக்களுக்காக நான் பேசுறேன். அடுத்த கட்டமாக நீங்க நிச்சயமாக நீங்க நிர்வாகம் என்ன செய்யணும்னு நான் அடுத்து சொல்லுவேன். 6 பொறுப்புகள் நமக்கு இருக்கு. ஒன்று, மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய கலாமையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது உங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் பத்தியும் அவனுடைய கலாமை பத்தியும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 2வது, நபியினுடைய சீராவையும் நபியினுடைய சுன்னாவையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நபியினுடைய சீராவையும் மக்களுக்கு சொல்லணும், எப்படிப்பட்ட தியாகம் செஞ்சாங்கன்னு சொல்லி கொடுக்கணும். நபியினுடைய சுன்னாக்களையும் மக்கள்கிட்ட சொல்லணும், நபியினுடைய வாழ்க்கை முறையை மக்கள்கிட்ட சொல்லி கொடுக்கணும். இது 2வது. 3வது பொறுப்பு இல்மு தஸ்கியா, இல்முல் இஹ்சான். இதை பத்தி மக்கள்கிட்ட பேசணும். நீங்க அதிகப்படியாக இந்த விஷயங்களை நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். இல்மு தஸ்கியா, இல்முல் இஹ்சான். இல்மு தஸ்கியாங்கிறது எல்லா நிலையிலும் பரிசுத்தமான வாழ்க்கையை கொண்டுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். பரிசுத்தம் எங்கள்கிட்ட இல்ல, கண்களால், காதுகளால், நாவுகளால், சிந்தனைகளால், அறிவுகளால் பாவங்கள் செய்யக்கூடியவங்களாக நாங்க மாறிட்டோம்னா அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு என்பது பரிசுத்தத்தை கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இல்மு தஸ்கியா, இல்முல் இஹ்சான், இந்த 2 இல்முகளும் 10 நூற்றாண்டுகளாக மக்களுக்கு மத்தியில் பேசப்படலன்னு ஆய்வுகள் சொல்லுது. 10 நூற்றாண்டுகளாக சொல்லப்படலன்னு சொல்றாங்க. இதை பத்தி அதிகமாக இன்றைய காலத்தில் நாங்க பேசணும், அதிகமாக மக்கள்கிட்ட இதை பத்தி பேசணும். நாங்க இல்மு தஸ்கியா, இல்முல் இஹ்சான். இல்முல் இஹ்சான் அப்படின்னா என்ன? நாங்க அல்லாஹ்வை பார்க்காட்டையும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான், எங்க கூட தான் இருக்கிறான், எங்களுக்கு உதவி செய்வான், எங்க கூட தான் எல்லா விதமான செயல் திட்டங்களையும் செய்யறான். அவன் இல்லாம உமா தௌஃபீக இல்லா பில்லாஹ், அவன் இல்லாம எதுவும் அசையாது, ஒரு இலை விழுந்தாலும் அவனுடைய அனுமதியை கொண்டே விழுகுது அப்படிங்கிற உணர்வுகளை மக்கள்கிட்ட நம்ம ஏற்படுத்தணும். தட் இஸ் கால்ட் இல்முல் இஹ்சான். இதை பத்தி மக்கள்கிட்ட அதிகமா பேசணும், ரொம்ப அதிகமா மக்கள்கிட்ட இதை பத்தி பேசணும். ஒவ்வொரு வாரமும் இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக வகுப்புகள் நடத்தப்படணும். இதை பத்தி திரும்ப 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 மக்கள்கிட்ட அதிகப்படியாக பேச ஆரம்பிக்கணும். இல்முல் இஹ்சான், இல்மு தஸ்கியா. 4வது, இஸ்லாமிய வரலாறுகளையும் இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது உங்களுடைய 4வது பொறுப்பு. நான் முதல்ல சொன்னது கடமைகள், இப்ப சொல்றது நான் பொறுப்பு. நிறைய நீங்க செய்யணும். இஸ்லாமிய வரலாறுகளையும் இஸ்லாமிய கலாச்சாரங்களையும். இளம் உலமாக்களுக்கு நான் சொல்றேன், வரலாறுகளை படிங்க. வரலாறுகளை படித்தவர்கள் மட்டும்தான் வரலாறுகளை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. வரலாறுகள் மிக முக்கியமானது.
மற்ற பாடங்களுக்கும் வரலாறுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற பாடங்கள் வெறுமன அறிவு மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் வரலாறு மட்டும்தான் வேற்றுமை எறிதல், சீர்தூக்கி பார்த்தல், காரணங்களை முரணறிதல், ஆய்வுகள் செய்தல், வெற்றி தோல்வியினுடைய காரணங்களை உள்ளாய்வு செய்தல் எல்லாமே வரலாறு படிப்பதன் மூலமாக தான் கிடைக்கும். அதனாலதான் குர்ஆன்ல எந்த பக்கத்தை திருப்பினாலும் அங்க வரலாற்று சம்பவம் இருக்கு. குர்ஆன்ல எந்த பக்கத்தை திருப்பி பாருங்க, ஒரு நபியினுடைய, ஒரு ரசூலுடைய, ஒரு தனி மனிதனுடைய, ஒரு சமூகத்தினுடைய வரலாறுகளை சொல்லிக்கொண்டே வர்றான் அல்லாஹ். வரலாறுகள் மிக முக்கியமானது. அதனால இஸ்லாமிய வரலாறுகளையும் இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் பாதுகாக்கணும். அஞ்சாவது, மஸ்ஜிதுகளையும் அதனுடைய அமல்களையும் பாதுகாக்கணும். அஞ்சாவது நம்முடைய பொறுப்பென்ன, பட்டம் வாங்கி போகக்கூடிய நம்முடைய பொறுப்பென்ன, மஸ்ஜிதுகளையும் அதனுடைய அமல்களையும், மக்களை மஸ்ஜிதுகளோடு இணைக்கணும். எல்லா திட்டங்களும் மஸ்ஜிதுகள்ல இருந்து போடப்படணும். எல்லா இலக்குகளும் மஸ்ஜிதுகள்ல இருந்து உருவாக்கப்படணும். எல்லா நிலை மக்களுமே மஸ்ஜிதுகளுக்கு கொண்டு வரப்படணும். மதீனத்துல் முனவ்வரா, மதீனாவுடைய மஸ்ஜிது நபவிங்கிறது ஒரு கம்யூனிட்டி சென்டர். முழு உலகத்தினுடைய மிகப்பெரிய முன்மாதிரி நமூனா மஸ்ஜித் அதுதான். எல்லாமே இருந்துச்சு அங்க. ஆக்சுவலா அதை கட்டமைப்பை மஸ்ஜிதுகள்ல கொண்டு வரணும். வகுப்புகள் நடத்தணும். எல்லா விதமான திட்டங்கள், யோசனைகள் எல்லாமே இந்த மஸ்ஜிதுகள்ல இருந்து நம்ம கட்டமைக்கப்படணும். இது நம்முடைய அஞ்சாவது. மஸ்ஜிதுகளும் அதனுடைய அமல்களையும் பாதுகாக்கணும். மக்களை அமல்களோட, தொழுகைகளோடு, ஈமானோடு இணைக்கணும். ஆறாவது, மதரசாக்களையும் அதனுடைய கல்விகளையும் பாதுகாக்கணும், அதனுடைய இல்முகளையும் பாதுகாக்கணும். மதரசாக்கள் சமூகத்தினுடைய கோட்டைகள். இன்னைக்கு 1447 ஆண்டுகளாக மார்க்கம் இன்னைக்கு நிலைச்சு நிக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய காரணமாக மதரசாக்களையும் அதனுடைய உலமாக்களையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறான். நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். மற்ற சமூகத்துக்கும் இந்த மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். ஒன்று, அறியாமையின் காரணமாக அறியாமையின் காரணமாக நசாராக்கள், ஈசா நபியை பின்பற்றிய மக்கள் ரைட்டுன்னு சொல்லி, ரைட்டு தவறுன்னு சொல்லி விளங்கிக்கிட்டு அறியாமையின் காரணமாக வீழ்ச்சி ஆனாங்க. ரெண்டாவது பக்கத்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் வரம்பு மீறிய மக்களாக, சுப்பீரியாரிட்டி, நாங்க தான் உயர்ந்தவர்கள், ஆகச் சிறந்தவர்கள், நாங்க தான் அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீடு அப்படின்னு பேசியே அவங்க அழிஞ்சு போனாங்க. ஹிதாயத் மறுக்கப்பட்டுச்சு, அவங்க ஹிதாயத் மறுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த ரெண்டு நிலையிலிருந்து இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். நபியுடைய வாழ்க்கைக்கு பிறகு குலஃபாய ராஷிதீனுக்கு அடுத்து வந்து உமையாக்கள் காலத்திலெல்லாம் அல்லாஹ் குர்ஆன, ஹதீஸ, ஃபிக்ஹ, மதுஹபுகளை எல்லாத்தையும் கட்டமைச்சு கொடுத்துட்டான். ஆய்வுகள் செஞ்சு பாருங்க. நபியுடைய காலத்துக்கு பிறகு குலஃபாய ராஷிதீனுக்கு பிறகு உமையாக்களுக்கு பிறகு அப்பாசியாக்களுக்கு பிறகு ஒட்டமன் எம்பையர்ஸுக்கு பிறகு முகலாய பேரரசு. கிட்டத்தட்ட 234 எம்பையர்ஸ் நம்ம ஆட்சி செஞ்சிருக்கிறோம் உலகத்துல. 234 எம்பையர்ஸ். சும்மா அந்த மார்க்கம் கட்டமைக்கப்படல. படிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி உருவாக்கி கொடுத்துருக்கான். நம்ம எல்லாத்தையும் இழக்கிறோம். எதை பத்தியும் படிக்கிறது இல்லை, எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை, எதையும் மக்கள்கிட்ட சொல்றது இல்லை, எதையும் மக்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறது இல்லை. நமக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம இப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா மக்களை அடிக்கிற கீழ்நிலைக்கு போன பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு கூட்டம் போட்டாலும் சமூகத்தை மாற்றி அமைக்க முடியாது. அதனால மதரசாக்களையும் அதனுடைய இல்முகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்ப நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிச்சோம், படிச்சு என்ன செய்ய போறோம், சமூகத்தினுடைய பொறுப்புகள் என்ன, இப்படி எல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப நம்முடைய சமூகத்தினுடைய, உங்களுடைய உலமாக்களுடைய கடமைகளும் அவங்களுடைய பொறுப்புகளும் விளங்கிக்கணும். சரி, ஐந்தாவது பகுதியாக நான் உங்கள்கிட்ட பேச போறது என்னன்னா, இப்போ நம்ம என்ன செய்யணும், வாட் இஸ் அவர் பிளான், இப்போ நம்ம என்ன செய்யணும். இது நிர்வாகத்துக்கு நான் சொல்றேன். நிர்வாகம் இது ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும், ஒவ்வொரு மஹல்லாக்களையும், அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க, தாலுக்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முன்மாதிரியான மஸ்ஜிதாக உருவாக்கணும். ஒரு முன்மாதிரி மஸ்ஜித் சமூகத்துக்கு தேவை. இன்னைக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு தமிழகம் மிகச்சிறந்த தமிழகமாக இருக்குது. மொத்த இந்தியாவிலேயே மிக வலிமையான கல்வி, சமூக நிலை, பொருளாதாரம் எல்லாத்துலேயும் சமநிலையோடு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, உயர்கல்விக்கான சதவீதம். மொத்த இந்தியாவிலேயே சதவீதம் வெறும் 25%. ஆனால் தமிழகத்தில் மட்டும் இது கிட்டத்தட்ட 47.9%. இன்னைக்கு இந்தியாவிலேயே 37,242 இண்டஸ்ட்ரியல் யூனிட் ஃபார்மேஷனை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். பொருளாதாரத்தில் அவ்வளவு தன்னிறைவு பெற்றது. மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் கிட்டத்தட்ட 45% சவுத் இந்தியா பங்களிப்பளிக்கும். மொத்த இந்திய வளர்ச்சியில்
இப்போ அவ்வளோ பெரிய கட்டமைப்பு உள்ள பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் வலிமையாக உருவாக்க முஸ்லீம்கள் நாங்கள் முயற்சி செய்யணும். நம்முடைய கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? எங்கேருந்து இதை உருவாக்கணும்னா மஹல்லாக்கள்ல இருந்து தான் உருவாக்கணும். ரோடுகள்ல இருந்து தெருக்கள்ல இருந்து இதெல்லாம் உருவாக்க முடியாது. ஒவ்வொரு மஸ்ஜிதுகளும் அதுக்கு திட்டமிடணும். முன்மாதிரி மஸ்ஜிதுகள், முன்மாதிரி மஹல்லாக்களை நம்ம உருவாக்குவதை கொண்டுதான் அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். அப்போ முன்மாதிரி மஸ்ஜிதுகளை எப்படி உருவாக்கணும்? நமக்கு 10 விஷயங்கள் இருக்கு. ஒரு முன்மாதிரியான மஸ்ஜித் உருவாக்குறதுக்கு 10 விதமான வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. முதல் விஷயம், அனைவருக்கும் குர்ஆன், வலிமையான ஈமான். ஒவ்வொரு மஹல்லாக்களும் தன்னை சுற்றி உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் இந்த குர்ஆன் கிடைச்சிருச்சா, அடிப்படை மார்க்கம் கிடைச்சிருச்சா? எல்லாத்தையும் ஆலிமாக்க முடியாது, எல்லாத்தையும் ஹாஃபிஸாக்க முடியாது. இன்னைக்கு மொத்த இந்த தமிழகத்தில் 56 லட்சம் முஸ்லீம்கள் இருக்காங்க. ஆனால் உலமாக்களுடைய எண்ணிக்கை வெறுமனே 30,000 பேர் தான். வெறுமனே 30,000. இப்போ 56 லட்சம் முஸ்லீம்கள் 30,000 உலமாக்கள் அப்படிங்கிறவங்க 0.6%, ஈவன் 1% கூட கிடையாது. 1% கூட உலமாக்கள் கிடையாது. 56 லட்சம் முஸ்லீம்கள் எங்க? வெறுமனே 30,000 உலமாக்கள் எங்க? எப்படி இந்த மக்களுக்கு அடிப்படை தீனை கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மஹல்லாக்களும் திட்டமிடணும். ஒவ்வொரு மஹல்லாக்களும் இதை பற்றி யோசிக்கணும். இந்த மஹல்லாவை சுற்றி 300 குடும்பம் இருக்கா? 300 குடும்பத்துக்கும் இந்த அடிப்படை மார்க்கம் போயிருச்சா? அடிப்படை மார்க்கத்தினுடைய விஷயம் என்ன? அவங்களுடைய ஷரியத் போயிருச்சா, குர்ஆன் போயிருச்சா, அவங்க இஸ்லாமிய வாழ்க்கை முறை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதற்கு முயற்சி செய்யணும். எனக்கு என்னன்னு விடக்கூடாதுங்கிற. மக்கள் வர்றாங்க, வரல, கேட்குறாங்க, கேட்கல, அதை பற்றி எல்லாம் யோசிக்கவே கூடாது. நாம ஒவ்வொரு மஹல்லாக்களையும் ஒரு குழு அமைச்சு, அந்த குழு வாரத்துக்கு 2 வீடு, வாரத்துக்கு 5 வீடு, மாசத்துக்கு 10 வீடு அப்படின்னு போகணும். நாங்கள் சமீபத்தில் பொள்ளாச்சியில் அதை பண்ணோம். ஒவ்வொரு ஜும்மாவுக்கு பிறகு அந்த மஹல்லா, ஒவ்வொரு மஹல்லாவிலையும் 200-300 குடும்பம் இருக்குதா, உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லலாம். மஸ்ஜிதுகளில் வந்து நானும் ஒரு மீட்டிங்கில் வந்து கலந்துருக்கிறேன். அப்போ ஒரு ஜும்மா முடிச்சுன்னா, ஜும்மா பயான் முடிச்சுட்டு உட்காந்துருக்கிற ஒரு 5 ஃபேமிலி வர்றாங்க. அதில் ஒரு லேடியை வந்து சந்திச்சாங்க. திரைக்கு பின்னால் அந்த அம்மா அங்கே இருக்குது. திரைக்கு பின்னாடி அஜர்த்து அந்த பள்ளி நிர்வாகம்லாம் உட்காந்துருக்குறாங்க. தலைவர் கேட்குறாரு, அம்மா எப்படிமா இருக்கீங்க, எந்த தெருவெல்லாம் கேட்டு எங்கேருந்து வர்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னா அந்த அம்மா அழுகுது. 1/2 மணி நேரம் அந்த அம்மா அழுகுது. அழுத உடனே நாங்கள்லாம் பயந்துட்டோம். என்னன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லுது, இத்தனை வருஷமா எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கலையே, கேட்டிருந்தா என் கணவரை நான் இழந்திருக்க மாட்டேன், என்னுடைய 2 பெண் குழந்தைகளை விட்டு ஓடி போயிருக்க மாட்டாங்க. அனாதைகளாக யார்கிட்ட பேசணும், எங்க போகணும், யாரை பார்க்கணும், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, யாரை சந்திக்கணும் தெரியல. நேற்று காஞ்சிபுரத்தில் இறந்து போன அந்த பெண்மணி, தற்கொலை பண்ணி இறந்து போன தன் 2 பெண் குழந்தைகளோடு இறந்து போன பெண்மணி எழுதிய தபால தான் சொல்லுவேன், அம்மா எனக்கு அனாதையாக நான் இருந்தேன், என் உறவுகளும் என்ன பார்க்கல, என் மகளாவும் என்ன பார்க்கல. மக்களுக்கு உதவி செய்யணும் அவசியம் இல்லை. மக்கள்கிட்ட போய் என்னன்னு கேட்டா போதும். உனக்கு என்னமா வேணும்? வார்த்தைகள், ஆதரவான வார்த்தைகள் தான் மனித மாற்றம். ஆதரவான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள். காசு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அடுத்து பேசுதாவது செய்யணும். இல்லை, இந்த மஹல்லாவில் எத்தனை பேர் கடன் தொல்லையில் இருக்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் தவறான வழிமுறைகளுக்கு போயிடுறாங்க. சந்திச்சு என்னப்பா பண்ற, பண்ணாதப்பா அப்படின்னு ஒரு கவனம் செலுத்தினா அல்லாஹ்வுடைய உதவி உடனே வரும் சமூகத்துக்கு. நம்ம யாரையும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்தா என்ன நடக்கும் சமூகத்தில்? எல்லாம் அடிமட்ட பாதாளத்துக்கு போய் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் எப்படி மீட்டெடுப்போம்? மீட்டெடுக்க முடியாது. ஒரு மஹல்லாவுடைய முதல் பொறுப்பு அடிப்படை மார்க்கத்தை, அடிப்படை தீனை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோமா? நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பது நம்ம தேடிய ஒன்று அல்ல. நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லா, நான் உங்களுக்கு கொடுத்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நான் தான் உங்களுக்கு கொடுத்தேங்கிறான். இந்த கொடுத்த பொறுப்பை கொஞ்சம் விளங்கிக்கணும்னு நான் சொல்கிறேன். முதல் கடமை, ஒரு மஸ்ஜிதினுடைய முதல் பொறுப்பு மாடல் மஹல்லா, ஒரு முன்மாதிரி மஹல்லாவாக இருக்கணும்னா முதல் விஷயம் அடிப்படை தீன மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டோமா? 2வது வறுமை ஒழிப்பு. 2வது மிக முக்கியமானது என்ன? வறுமை ஒழிப்பு. ஒவ்வொரு மஹல்லாக்களும் நம்ம யோசிக்கணும், மக்களை வறுமையிலிருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறோம். இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், இளம் உலமாக்களுக்கு. மொத்த இந்தியாவில் நமக்கு சில கமிஷன் போட்டாங்க. 1979 இந்தியாவில் ஒரு கமிஷன் வந்துச்சு. அந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன் பேர். அந்த கமிஷனுக்கு பேர் என்ன? மண்டல் கமிஷன். அந்த கமிஷன் என்ன சொன்னுச்சுன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்கள், தலித் மக்கள் மற்றும் மலையில் வாழக்கூடிய மக்கள். எஸ்சின்னு சொன்னால் தலித் மக்கள், எஸ்டின்னு சொன்னால் ஷெட்யூல் ட்ரைப், மலைவாழ் மக்கள். இவங்க கிட்டத்தட்ட 57% இருக்கிறாங்க இந்தியாவில்.
ஆனால் இவங்க ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு இல்லை, சுத்தம் சுகாதாரம் இல்லை, கல்வி இல்லை, அடிப்படை எதுவுமே இவங்களுக்கு இல்லை. இவங்களை வச்சுக்கிட்டு இந்தியாவை நம்ம வளர்க்க முடியாது, இவங்களை நம்ம மேம்படுத்தணும், இவங்களை உருவாக்கணும்னு சொல்லி 1979 ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷன் இந்தியா ஃபுல்லாக ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இவங்களுடைய ப்ராப்ளமே என்னன்னா, சரியான கல்வி மருத்துவம் எதுவுமே போகலை. காரணம் இவங்க படிக்கவே இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அந்த கமிஷன் சொன்னுச்சு. உயர் ஜாதி மக்கள் எல்லாம் அதை எதிர்த்தாங்க, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நோ ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு, இந்தியா முழுக்க நடந்துச்சு. இதெல்லாம் உங்க இளைஞர்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சமூக மாற்றத்துக்கு சமூகத்தினுடைய நிலைகளை தெரிஞ்சாதான் மாற்றம் ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா எப்படி சமூகத்தை உருவாக்க முடியாது. இந்தியா முழுக்க பயணிச்சு அவர் இந்த கமிஷனை கொண்டு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும். ரிசர்வேஷன் நாட் அலவுடுன்னு உயர் ஜாதி மக்கள் பேசுறாங்க, திரும்ப பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. உயர் ஜாதி மக்கள்லாம் ரிசர்வேஷன் இஸ் நாட் அலவுடுன்னு சொல்றாங்க. அந்த கமிஷன் போடப்பட்டு 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு 14 வருஷம் அந்த கமிஷனுடைய போடப்பட்ட மக்களும் அந்த எஸ்சி மக்களும் சமூகத்தில் போராடினாங்க. தன் இடத்தை அடையணுங்கிறதுக்காக போராடினாங்க, முயற்சி செஞ்சாங்க. இந்த ரிசர்வேஷனை வாங்கணும், இந்த கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. எத்தனை வருஷம்? 14 வருஷம். 1979 போடப்பட்ட கமிஷன் 1992 விபி சிங்கவுடைய காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து பில் பாஸ் பண்ணுறாங்க. எதிர்ப்பு வந்தாலும் பில் பாஸ் பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. கன்ஃபார்மாக நம்ம செஞ்சு தான் ஆகணும், கொண்டு வந்துட்டாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 14 வருஷம் கழிச்சு. இன்னைக்கு அந்த எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லா நிலையிலும் உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. ஒன்றுமில்லை, நீங்கள் அப்படியே உங்கள் திருவள்ளூரில் அப்படியே ஒரு ரவுண்டு போங்க. இங்கே உள்ள விஓ யாருன்னு பாருங்கள், தஹசில்தார் யாருன்னு பாருங்கள், இங்கே உள்ள ஆர்ஐ யாருன்னு பாருங்கள், போலீஸ் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாருங்கள். அதிகமான மக்கள் எஸ்சி மக்களாக இருப்பாங்க. தன் இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லா நிலையிலும் தன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர்றாங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லா நிலையிலும் உயர்ந்த இடத்துக்கு போகிறாங்க. நமக்குன்னு இந்தியாவில் சில கமிஷன் போட்டாங்க. 2005 சச்சார் கமிட்டி இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அவர் சொன்னார், 700 வருஷம் இந்தியாவை ரூல் பண்ண நிர்வகிச்ச இஸ்லாமிய சமூகம் கடந்த 70 ஆண்டுகளில் மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்துலேயும் பின்தங்கி போச்சு. சமூகத்தை யார் மீட்டெடுப்பா அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். இந்த மக்களுக்கு மீது ஒரு வழிகாட்டுங்க. 17 கோடி முஸ்லீம்கள் அப்போ இருந்தாங்க, 17 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இவங்களை விட்டுவிட்டு இந்தியாவை எப்படி நீங்கள் வளர்ப்பீங்கன்னு அவர் கேட்டார். பார்லிமெண்ட்டில் மக்கள்கிட்ட பேசினார். 2005-6 2005-6க்கு பிறகு 2008 ரெங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி ஒன்று வந்துச்சு. ரெங்கநாதன் மிஸ்ரா அவர் சொன்னார், ஏங்க சச்சார் கமிட்டி போட்டு இதை பற்றி யாரும் பேசாமல் இருக்கீங்க, யாரும் எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் இருக்கீங்களேன்னு சொல்லி 2000 ரெங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி போட்டாங்க. அவர் சொன்னார், எங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னார் இந்தியா முழுக்க. அதை பற்றி யாரும் கேர் பண்ணார். நல்ல இளம் உலமாக்கள் இதெல்லாம் மனசில் வைக்கணும். சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னா வரலாறுகள் தெரியணும், யதார்த்தங்கள் தெரியணும், உண்மைகள் தெரியணும். சமூகத்தினுடைய நிலைகளை தெரிஞ்சாதான் சமூகத்தை மீட்டெடுக்க முடியும், இல்லைன்னா மீட்டெடுக்க முடியாது. 2008க்கு பிறகு 2010 குண்டு கமிட்டி போட்டாங்க. குண்டு கமிட்டி, நீதிபதி குண்டு அவர்கள் வந்தார். அவர் இந்த 2 கமிஷன் எடுத்து பேசினார். என்ன இப்படி இருக்கிறாங்க மக்கள், இவங்களை இப்படி விட்டுக்கிட்டே இருந்தால் சமூகம் என்னவாகும்னு கேட்டார் அவர். அதை பற்றியும் யாரும் கண்டுக்கல. 2012-13 மாதவ மேனன் கமிட்டி வந்துச்சு. இந்த 3 கமிஷன் எடுத்து அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார். இப்படியே போனால் இந்த மக்களுடைய ஒரு காலம் வரும், அந்த மக்களுடைய உரிமைகள், சுதந்திரங்கள், வக்ஃபுகள், மதரசாக்கள் எல்லாம் பறிக்கப்படும் போது இந்த மக்கள் வாய் மூடி இருப்பாங்கன்னு சொன்னார். நடக்குதா இல்லையா? சொன்னார். இந்த வார்த்தையை அப்படியே சொன்னார். உங்க உரிமைகள் பறிக்கப்படும், உங்களுடைய கலாச்சாரங்கள் மாற்றப்படும், வரலாறுகள் இல்லாமல் ஆக்கப்படும். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அமித்ஷா பேசுறார். we demolished lost 1000 years history from India அவன் பேசுறார். கடந்த 1000 ஆண்டு வரலாறுகளை இந்தியாவிலிருந்து நாங்கள் எடுத்து விட்டோம் பேசுறார். பாட புத்தகத்தில் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவருடைய பாட புத்தகத்தில் இப்போ இல்லை, எடுத்துட்டாங்க. சமீபத்தில் ஜமால் முஹம்மது காலேஜ் போகும்போது அங்கே நிர்வாகத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொன்னாங்க, காந்தி 1921-22 நினைக்கிறேன் திருச்சிக்கு வரும்போது ஜமால் முஹம்மது ராவுத்தர் வந்து பிளாங்க் செக்கை கொடுத்து எழுத சொன்னாராம். ஒத்துழைமை இயக்கத்துக்காக நீங்க என்ன வேணாலும் அமௌண்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மஹல்லாக்களுக்கு இருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு டேட்டா தான் வறுமை.
மொத்த இந்தியாவில் 36% முஸ்லீம்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. இவங்களை எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? அதில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தமிழகத்தில் வெறுமனை 4% மக்கள் தான் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ஒவ்வொரு மஹல்லாக்களும் திட்டம். ரெண்டாவது நம்முடைய திட்டம் என்னன்னா, ஒவ்வொரு மஹல்லாக்களும் 300 குடும்பம் இங்கே இருக்கிறாங்களா, இந்த 300 குடும்பத்தில் அதிகபட்சம் ஒரு 50 குடும்பங்கள் தான் வறுமை கோட்டு கீழே இருப்பாங்க. நம்மள்கிட்ட ஜக்காத் இருக்குது, சதக்கா இருக்குது, டொனேஷன் இருக்குது, எல்லாமே இருந்தும் இந்த சமூகம் இவ்வளவு மோசமான நிலைக்கு இருக்குமானா இதை விட கை சேதம் எதுவுமே இல்லை. திட்டமிடணும், ஒரு மஹல்லா திட்டமிடணும். இந்த வருஷம் எத்தனை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறோம். ரெண்டாவது வறுமை ஒழி. மூணாவது நம்முடைய மஹல்லாவுடைய திட்டம் நோக்கம் என்னன்னா, ஆரோக்கியமான சமூகம். நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆரோக்கியம் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா சமூகத்தை மீட்டெடுக்க முடியாது. அதை மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஹெல்த் அவேர்னஸ் கொடுங்க. அவேர்னஸ் கேம்பெல்லாம் நடத்தி நிறைய செலவு பண்ண சொல்லல, அவேர்னஸ் கொடுங்க. நிறைய அவேர்னஸ் தேவை இருக்குது. இன்னைக்கு சீக்கிரம் பசங்களை உலகத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் இஸ்லாமிய ஊர்களுக்கு நான் நாளைக்கு காயல்பட்டினத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பிஸ்னஸ்மேன் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. த ரைஸ் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி த்ரூ த எஜுகேஷன் அண்ட் பிஸ்னஸ்னு ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசுகிறோம். அந்த மக்கள் இந்த பேசும்போது சொல்கிறாங்க, மௌலானா இரவு நேரம் தான் மௌலானா முழிச்சே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இரவு முழுக்க முழிச்சிருக்காங்க, பகல் முழுக்க தூங்குறாங்க. நம்ம பசங்க முக்கத்துக்கு நிற்கிறாங்க மௌலானா 1 மணி 2 மணி வரைக்கும். ஆய்வாளர் என்ன சொல்கிறான், நீ 10 மணிக்கு மேலே நீ படுக்கலைன்னா ஒவ்வொரு நாளும் உன் ஆயுசு குறையுங்கிறான். தூக்கம் தான் அடிப்படையானதுங்கிறான். நீ சரியா தூங்கல, உன் வாழ்க்கை பெரிய கேள்விக்குறின்னு ஆய்வுகள் சொல்லுது. நம்ம இளைஞர்கள் எல்லாம் நைட்டு தூங்குறதே இல்லை. ஃபோனு, வீடியோ, அது இதுன்னு பார்த்து இதை பற்றிலாம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுக்கணும். 40 வயசுக்கு மேலே நோய் வந்துடும், அதில் மாற்று கருத்து இல்லை, வரதான் செய்யும். ஆனால் அதுக்கு முன்னே நம்மளை தடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நோயாளிகளை வச்சு நம்ம என்ன செய்வோம்? ஒன்றும் செய்ய முடியாது. மூணாவது, நம்முடைய ஒவ்வொரு மஹல்லாவுடைய மூணாவது பொறுப்பு என்ன? ஆரோக்கியமான சமூகத்தை கட்டணும். நாலாவது, மிக முக்கியமான தரமான கல்வியை கொடுக்கணும். ஒவ்வொரு மஹல்லாவும் இப்போ +2 முடியுதா, 10th முடியுதா, 2 முடிஞ்சோடனே என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் நிகழ்வு நடத்தணும். இந்த வருஷம் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எத்தனை பேர்த்த நம்ம டாக்டர் ஆக்கணும், எத்தனை பேர்த்த நம்ம கலெக்டருக்கு படிக்க வச்சோம், எத்தனை பேர் நம்ம இன்ஜினியர் ஆக்கணும், தரவுகள் நமக்கு வேணும். டாப்பர்ஸாக இருக்காங்களா, 80% 90% மேலே மார்க் எடுத்திருக்காங்களா, அவங்கள மஹல்லாக்களை கூப்பிட்டு நீ எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பயிற்சி வகுப்புகளின் மூலமாக சொல்லிக் கொடுக்கணும். யாரோ படிக்கிறான், என்னமோ பண்ணுறான், சும்மா ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுப்போம், துணியை பற்றுவோம், அதை சொல்லலைண்ணா. திட்டமிட்டு ஒரு சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தணும். பெண்களை என்ன துறைகளுக்கு கொண்டு போகணும், ஆண்களை என்ன துறைகளுக்கு கொண்டு போகணும், கண்டதை படித்து வீணா போகாமல் துறைசார் திட்டமிட்டு படிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இது 4வது. 5வது என்னன்னா, மிக முக்கியமானது பெண்கள் மேம்பாடு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மஹல்லாவும் ரொம்ப ஆழமாக கவனம் செலுத்த வேண்டியது பெண்கள் தான். ஒரு ஆண் படித்தால் அவன் படித்தான், ஒரு பெண் படித்தால் ஒரு சமூக மாற்றத்திற்கான படிப்பு. பெண்களை வலிமையாக மாற்றுவதை கொண்டுதான் சமூக எழுச்சி ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு நாடார் சமூகம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி இருந்தாங்க? தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு இருந்தாங்க. அவங்க ஆண்கள் செருப்பு போட்டு நடக்கூடாது, பெண்கள் மேலாடை போடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, இப்படித்தான் இருந்தாங்க. கடைக்கு போய் காசு கொடுத்து டீ வாங்கினா காசை தனியாக கழுவி தான் வாங்குவோம், கொட்டாங்குச்சியில் தான் டீ கொடுப்பான். நானே பார்த்துருக்கிறேன், சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொட்டாங்குச்சியில் தான் டீ கொடுப்பான் அவங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு மொத்த இந்திய வளர்ச்சியில் 50% நாடார் சமூகம் காரணம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இதயம் நல்லெண்ணெய், எத்தனை இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் மட்டுமே 2000 நடத்துகிறாங்க, காலேஜஸ் 100க்கு மேலே காலேஜஸ் நடத்துகிறாங்க. எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க ஒரு கம்யூனிட்டி. காரணம் என்ன? அவங்களுடைய தாய்மார்கள், அவங்களுடைய பெண்கள். நான் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கும் போது என் ஃப்ரெண்டு சரவணகுமார், அவர் நாடார் சமூகம் சொன்னார், மௌலானா அஹ்மத், எங்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு முழுக்க காரணம் எங்கள் தாய்மார்கள் தான். கடந்த 40 ஆண்டுகளாக அதிகாலை 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, 4 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கு. இங்கே பெண்கள் வேலை செய்வாங்க, தோட்டத்துக்கு போவாங்க, கல் உடைப்பாங்க, ஆனால் பிள்ளைங்களை படிக்க வச்சாங்க. இவ்வளவு பெரிய நிலைக்கு காரணம் எங்கள் தாய்மார்கள் தான் சொல்கிறாங்க. பெண்களை நாங்கள் உருவாக்காத வரை சமூக மாற்றத்தை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது. பஸ்ஸில் உட்காந்து எவ்வளவு கூட்டம் போட்டு என்ன பயான் பேசினாலும் என் பிள்ளையும் உங்கள் பிள்ளையும் வளர்க்கறது பெண்கள் தான். பெண்கள் தான் சமூக கட்டமைப்பினுடைய அஸ்திவாரம். ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். அந்த பெண்களை எப்படி கட்டமைக்க போகிறோம்? 6வது, குடும்பங்கள் மேம்பாடு. ஒவ்வொரு ஊர்லேயும் மேரேஜ் கவுன்சிலிங் உருவாக்கப்படணும். கவுன்சிலிங் அவசியம் செய்யப்படணும். ப்ரீ மேரேஜ் அண்ட் போஸ்ட் மேரேஜ் கவுன்சிலிங். ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் கம்பல்சரி செய்யப்படாமல் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது, நிக்காக நாம கொடுக்கக்கூடாதுங்கிற சட்டங்கள் நம்ம எடுத்துகிட்டு வரணும். சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம செஞ்சே தீரணும்.
இன்னைக்கு 70% நிக்காவுடைய டிஸ்பியூட் பிரச்சனை, அதில் 56% குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்க. அதிகமான பெண்கள் ஹுலாவுக்கு முன் வர்றாங்க. சமீபத்திய கோர்ட்டே சொல்லுது, ஆண்கள் தலாக்கு அப்ளை பண்றதை விட பெண்களுடைய ஹுலா இன்னைக்கு அதிகமாயிருச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி சரி செய்ய போறோம், எப்படி மாற்றி அமைக்க போறோம்? 7வது மிக முக்கியமானது வாலிபர்கள் மேம்பாடு. ஒவ்வொரு மஹல்லாக்களும் தன்னுடைய இருக்கக்கூடிய வாலிபர்களை வாராந்திரம் கம்பல்சரி இதை மாற்றுங்க. வாராந்திரம் மஸ்ஜிதுகளுக்கு வர வைங்க. அழகான ஒரு மணி நேரம் வகுப்புகள் ஆரம்பிங்க. அந்த வகுப்புகளில் ஷரியத் சொல்லிக் கொடுங்க. ஒரு நல்ல ஒரு வேலை படித்த ஒரு நபரை கூப்பிட்டு எப்படி வேலை வாய்ப்புகள் எப்படி போகணும்னு சொல்லிக் கொடுங்க. ஒரு டாக்டரை கூப்பிடுங்க, ஒரு அட்வொகேட்டை கூப்பிடுங்க. ஆரம்பத்தில் 4 பேர் 5 பேர் தான் வருவாங்க. நீங்கள் செய்ய 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 பெரும் சேஞ்சஸை நம்ம கொண்டு வர முடியும். வீக்லி கிளாஸ் ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம உருவாக்கணும். இது 7வது. 8வது மிக முக்கியமான விஷயம் பொருளாதார கட்டமைப்பு. பிஸ்னஸ் மேனா அதிகமாக ஒன்று சேர்க்கணும். அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்களுக்குள்ள பகிர செய்யணும். அது பெரிய டாபிக், நான் அடுத்தடுத்த லெவலில் இருந்தால் பேசுவோம். 9வது மிக முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னா சமூக கட்டமைப்பு. மாற்று சகோதர மக்களோடு நல்ல தொடர்புகளை நாங்கள் வழிபடுத்திக்கணும். ஒரு மஹல்லாவுடைய ஒரு ஊரினுடைய மிக முக்கியமான திட்டம் இதெல்லாம். மாற்று சகோதர மக்களோடு நல்ல இணக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். 10வது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பங்கு பெறக்கூடியவங்களாக நம்ம மாறணும். இனிமே முஸ்லீம் கம்யூனிட்டி வளர்ச்சி, முஸ்லீம்கள் வளர்ச்சின்னு பேசக்கூடாது. இனிமே நாட்டு வளர்ச்சி, நாட்டு பாதுகாப்பு, நாட்டு உருவாக்கங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி மக்களை நம்ம தயார்படுத்தணும். இந்த 10 விஷயங்கள் தான் மாஷா அல்லாஹ் ஒரு மஹல்லாவுடைய வளர்ச்சி திட்டத்துக்கான அடிப்படையான விஷயம். இதெல்லாம் நம்ம செஞ்சு ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நிச்சயமாக நமக்கு 100 வருஷம் தேவையில்லை. நமக்கு ஒரு 10 வருஷத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றத்தை, ஒரு பெரும் வளர்ச்சியை நம்ம ஏற்படுத்த முடியும் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய அடிப்படையாகத்தான் வலிமையான ஈமான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஒழுக்கமான வாழ்வியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஆளுமையான கல்வி உள்ளவர்களாக மாற்றணும், சமூக பொறுப்புள்ள சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி அடிக்கடி நம்ம மக்கள்கிட்ட, நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம கார், நம்ம வண்டி, நம்ம வாழ்க்கைன்னு போயிடாம நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காம மக்களை பற்றி, உம்மத்தை பற்றி, சமூகத்தை பற்றி, ஊரை பற்றி, சமுதாயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய, திங்க் பண்ணக்கூடிய, அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் மாறும்போது பெரும் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். இதை உலமாக்கள் மட்டும் செய்ய முடியாது, நிர்வாகம் மட்டும் செய்ய முடியாது. உலமாக்களும் நிர்வாகமும் உமராக்களும் இணைந்து, லாஜிக்கும் ஃபைத்தும் இணைந்து தியாகம் செய்யக்கூடியவங்களும் அர்ப்பணிக்கக்கூடியவங்களும் ரெண்டுமே இருக்கணும். உலமாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை தீனுக்காக எல்லா விதத்தை சுகத்தை இழந்து மதரசாக்கள்ல படித்து தீனை பாதுகாக்கணும் தயாரிக்கிறாங்க. உமராக்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத, கஷ்டப்பட்டு உழைக்கிறத, தீனுக்காக மார்க்கத்துக்காக செலவழிக்க நீங்க முன்வர்றீங்க. இந்த 2 பேரும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களும் தன்னுடைய உழைப்பை அர்ப்பணித்தவர்களும் இணைந்து பயணிக்கும் போதுதான் அல்லாஹுடைய உதவி வரும். எப்ப அன்சாரிகளும் முஹாஜிர்களும் இணைஞ்சாங்களோ, எப்ப மார்க் சமூகத்துல சமுதாயத்தில் ஒரு பெரிய எழுச்சி அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, அதே போல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு பகுதிகளும் இதை திட்டமிட்டு நம்ம செயல்படுத்தும் போது அல்லாஹுடைய உதவி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக இந்த முயற்சிக்கு பெரிய பாராட்டுக்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு முயற்சி. அல்லாஹு தாலா இந்த எல்லா விதமான முயற்சிகளையும் கபூல் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க போதும் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நஸ்ல்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.